பெண் மருத்துவரிடம் தவறாக நடக்க நின்ற வித்யா வழக்கின் கைதி அம்பலமான பின்னணி. இலங்கை வம்சாவளி நடிகை சென்னையில் எடுத்த விபரீத முடிவால் அதிர்ச்சி. 100 புத்தகங்களை உதய கம்மன்பில எழுதினாலும் ராஜபக்சக்களை தப்பிக்க விடமாட்டோம் அடித்து கூறிய எம்பி. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தொடர்பான கம்மன்பிலவின் நூல் வெளியீட்டிலேயே பிரதான சூத்திரதாரிகள் இருந்துள்ளனர் அம்பலப்படுத்திய அரசியல் புள்ளி. QR குறியீட்டில் இனிமேல் கொடுக்கல் வாங்கல், நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. விபச்சார விடுதியை சுற்றி வளைத்து 7 அழகிகள் உட்பட 8 பேரை கைது செய்த போலீசார். NDB வங்கியில் 13 பில்லியன் பண மோசடி, வெளியாகிய அதிர்ச்சி, சிக்கிய ஊழியர்கள். அனுர அரசாங்கத்தை நாங்களே வீழ்த்துவோம், கொந்தளிக்கும் எம்பி. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இலங்கையை மட்டுமல்லாது தமிழ் மக்கள் வாழும் முழு உலகையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவமாக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஒரு குற்றவாளி பெண் மருத்துவரிடம் சிறையில் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்துள்ளதாக இப்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த கைதி தும்பர சிறைச்சாலையின் மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அங்கு இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் சிகிச்சை வழங்க சென்ற பெண் மருத்துவரிடமே குறித்த கைதி தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த போது அங்கிருந்த ஏனைய அதிகாரிகளால் சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. விரிவான விசாரணைகள் குறித்த சம்பவம் குறித்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணை அறிக்கை கிடைத்த பின்னர் எடுக்கப்படும் என ஊடக பேச்சாளர் SG கஜாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நடிகை சுபாசினி சென்னை போரூர் அருகே உள்ள பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது அறையில் நேற்று இரவு உயிரை மாய்த்துள்ள நிலையில் அவரின் நெருங்கிய உறவுகள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் கணவருடன் வீடியோ அழைப்பில் கதைத்த நடிகை அதற்கு பின்பு இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலில் இந்த விபரீத முடிவை எடுத்தாரா என்றும் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கணவரோடு பெங்களூரில் வாழ்ந்து வந்த நடிகை சுபாசினி படப்பிடிப்பிற்காக சென்ற இடத்தில் உயிர் மாய்த்துள்ளமை பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. நடிகை சுபாசினி கயல் என்ற சின்னத்திரை தொடரில் நடித்து வந்ததோடு பல திரைப்படங்களிலும் நடித்து வந்துள்ளார். இவரின் உயிரிழப்பு அவரது ரசிகர்கள் மத்தியிலும் அவரது நெருங்கிய நண்பர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுர இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் புதிய மைல்கல்லை குறைக்கும் வகையில் தேசிய QR கொடுப்பனவுகளை பிரபலப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார். சமூகத்தில் நிலவும் சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்குள் நுழைய வேண்டும். முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதே தமது நோக்கம் என்று தெரிவித்த ஜனாதிபதி துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதால் $15 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளதாக தெரிவித்ததோடு கொடுக்கல் வாங்கல் குறித்து சிறந்த கலாச்சாரத்தை கொண்டுள்ள எமது சமூகத்தில் இந்த புதிய முறைகளை எவ்வாறு பிரபலப்படுத்துவது என்ற சவால் அரசாங்கத்திடம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். QR என்று சொன்னாலே மக்களின் நினைவுக்கு வருவது எது? எரிபொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவி. QR ஊடாக உரம் வழங்கப்பட உள்ளதாக கூறிய போதும் உரத்தையும் குறைக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கருத்து உருவானது. இவ்வாறு QR என்பது இறுதியாக கட்டுப்படுத்துதல் என்ற ஒன்றுக்குள் சுருக்கப்பட்டுவிட்டது. ஆகவே கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இது கொண்டுவரப்படும் போது இதுவும் ஒரு கட்டுப்பாடா என்று மக்கள் நினைக்கக்கூடும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுர ஆகவே இது குறித்து ஒரு விசேட விழிப்புணர்வு திட்டம் அவசியமானது என்று தெரிவித்துள்ளார். ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் எமது நாட்டில் QR குறியீடுகள் ஊடாக இடம்பெறும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மிக வேகமாக பிரபலப்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். எமது சமூகம் புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. ஆனால் புதிய விடயங்கள் கவர்ச்சிகரமானதாகவோ அல்லது இலகுவானதாகவோ இல்லாவிட்டால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அனுர இதன் போது தெரிவித்துள்ளதோடு பல சிக்கல்களை எதிர்நோக்கினாலும் அனுர அரசு இடைவிடாது வேலை பார்த்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை சீதுவை போலீசார் முற்றுகையிட்டு அங்கு 8 பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுதியின் முகாமையாளர் மற்றும் 7 பெண்கள் உட்பட மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். படபொல்ல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்ட முகாமையாளர் என்றும் கைது செய்யப்பட்டுள்ள பெண்கள் 22 முதல் 39 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் கந்தானை, கம்பகா, கிணிகத்தேனை, மாத்தலை, குருநாகல், பதுளை மற்றும் நாவலப்பட்டி பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையின் NDB வங்கியில் 13 பில்லியன் பண மோசடி ஏற்பட்டதாக வங்கி இன்று அறிக்கையொன்றினூடாக உறுதிப்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர் வைப்புத் தொகைகள் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் வங்கி செயல்பாடுகள் வழக்கம் போல் தொடர்வதாகவும் வங்கி உறுதியளித்துள்ள போதிலும் மக்களிடையே அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குறித்த 12 பில்லியன் ரூபாய் மோசடியானது குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டு பகுதிக்குள் மட்டுமே நடந்ததோடு இதில் சில ஊழியர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கான கணனி அணுகல்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு மோசடியோடு தொடர்புடைய நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி, அதன் காரணங்கள் மற்றும் உள்ளக கட்டுப்பாடுகள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்துவதற்கான ஒரு சுயாதீன தடயவியல் தணிக்கையாளரை நியமிக்கவும் இயக்குனர் குழு முடிவு எடுத்துள்ளதாகவும் ஒரு தனி அறிக்கையில் வாடிக்கையாளர்களின் இருப்பு தொகைகள் அவ்வாறே பாதுகாப்பாக இருப்பதாகவும் வழக்கமான வங்கி செயல்பாடுகள் எந்த இடையூறுமின்றி தொடர்வதாகவும் வங்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் சந்தேகங்களை தவிர்ப்பதற்கும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்ப்பதற்கும் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆட்சியில் இருக்கும் அனுர அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துக்கான நீதியை இன்னமும் நிலைநாட்டாத காரணத்தால் தான் உதய கம்மன்பில போன்றவர்கள் புத்தகத்தை எழுதி நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கம்மன்பில 100 புத்தகங்களை எழுதினாலும் ராஜபக்சக்களை தப்பிக்க விட அவரால் ஒருபோதும் முடியாது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு இடமளிக்காது என்றும் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். 16 மாதங்களால் வெற்றி பெற்ற அரசாங்கத்தை எதிர்பார்த்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவில் பணியாற்ற எதிர்பார்த்து ராஜபக்சக்களை கூட்டில் அடைத்து பெருவாழ்வு மிக்க நாட்டை எதிர்பார்த்த உங்களின் பிள்ளைகளிடம் தற்போது என்ன நிலைமை என்று கேளுங்கள். சுகமா என்று மாத்திரம் கேட்க வேண்டாம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை வைத்து கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரினால் நீதி கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கவே முடியாது. அனுரகுமார் திசாநாயக்கவினால் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்டாமையினாலேயே கம்மன்பில போன்றவர்கள் புத்தகம் எழுதி நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முடிந்தால் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு வருமாறு உதய கம்மன்பிலவுக்கு நான் சவால் விடுக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின கொண்டு தாக்குதல்கள் சம்பவம் பற்றி முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில பிரதான சூத்திரதாரி யார் என்பது பற்றிய நூல் வெளியீட்டில் பங்கு பற்றியுள்ளதாக இப்பொழுது ஒரு முக்கியமான புள்ளி அம்பலப்படுத்தியுள்ளது. நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு பல பிரதான சூத்திரதாரிகள் சென்றிருந்தார்கள். உண்மை வெகு விரைவில் அம்பலமாகும். ஆகவே யாரும் கலக்கமடைய தேவையில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அதிரடியாக தெரிவித்துள்ளார். நாட்டையே வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய எதிர்க்கட்சியினர் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள். இன்று தூய்மையானவர்களை போன்று ஊழலுக்கு எதிராக பேசுகின்றார்கள். ஒரு குடும்பத்தின் ஊழல் மோசடியால் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது என்பதை உயர் நீதிமன்றம் தெளிவாக அறிவித்துள்ளது. இதன் பின்னரும் அவர்கள் ஊழல் பற்றி பேசுவது ஆச்சரியமாக உள்ளது என்று ராஜபக்ச குடும்பத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அனுர அரசை வீழ்த்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் புதிய அரசாங்கத்தை நிச்சயம் அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன் வழங்கிய சகல வாக்குறுதிகளும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது என்று கூறிய இவர், பொய்களை கூறி அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று சுகபோகமாக வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களை நம்பி வாக்களித்தவர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளதோடு அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாக முகாமைத்துவ எரிபொருள் விலை தொடர்ச்சியாக உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்திடம் சர்வதேச ரீதியாக தோன்றும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு எந்தவிதமான முறையான திட்டங்களும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய இவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இன்று சிதைந்துவிட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள குஸ்ரக போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்தவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதுடைய கொழும்பு கொம்பனித்தெரு பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு இன்று காலை 6:50 மணியளவில் இந்த நபர் இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து AI 277 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதோடு குறித்த நபர் போதைப்பொருள் அடங்கிய பயணப்பொதியை விமான நிலையத்தின் பொதி வழங்கும் பகுதியில் கைவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது சுங்க அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்துள்ளதோடு பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 கிலோகிராம் 340 கிராம் குஸ் போதைப் பொருள் இதன் போது கைப்பற்றப்பட்டுள்ளது.